இந்த வாரம் நாங்கள் உங்களுக்காக 3 வெபினார் பண்ணுறோம். ஃபர்ஸ்ட் 10 AM உங்கள் போர்ட்ஃபோலியோவை ரிவ்யூ பண்ணுறதுக்கான ஒரு வெபினார். அண்ட் இந்த வெபினாரில் விற்கிறதுக்கு இதான் சரியான டைமானு பார்ப்போம். 11 AM asset allocation for the next decade பற்றி ஒரு வெபினார். அண்ட் 12 gold is not a financial plan. This is exclusive for all the wonderful women out there. ஸோ ரெஜிஸ்டர் பண்ணுங்கள். ரெஜிஸ்ட்ரேஷன் லிங்க் வந்து பயோ அண்ட் டிஸ்கிரிப்ஷன் லிங்க். டாலரில் இருக்கிற ரிஸ்க் இந்தியாவில் இருக்கக்கூடிய பெரும்பான்மையான முதலீட்டாளர்களுக்கு டாலர்னால் ஒரு ஸ்ட்ராங் கரன்சி அப்படின்னு ஒரு ஆழமான அசைக்க முடியாத நம்பிக்கை. இந்த நம்பிக்கைக்கு இன்னொரு பக்கமும் இருக்குது. அவங்க மனசில் வந்து ரூபாய்னா அது நம்பகத்தன்மை இல்லாத ஒரு வீக்கான ஒரு கரன்சி அப்படிங்கிறதும் பதிஞ்சிருக்கு. அதுவும் ஆழமாக இருக்குது. பட் இந்த 2 நம்பிக்கைகளுமே ஒரு அரசியல் பார்வை சார்ந்தது அப்படின்னு நான் உறுதியாக சொல்வேன். அரசியல் பார்வைனா உங்களுக்கு எந்த அரசியல்வாதியை பிடிக்கும் பிடிக்காதுங்கிற அரசியல் பார்வை இல்லை. இந்திய அரசியல் ஒரு ஸ்திரத்தன்மை சார்ந்து போகுதா அல்லது அதிலிருந்து விலகி போகுதாங்கிறத சார்ந்து இருக்கக்கூடிய ஒரு புரிதல். ஸோ இன்ஸ்டெபிலிட்டி இருக்கும்போது கரன்சி மேலே ப்ரெஷர் வரும். ஏன்னா கவர்னன்ஸ் அந்த லெவலில் இருக்கும். ஸ்டெபிலிட்டி இருக்கும்போது கரன்சி ஸ்டேபிளாக இருக்கும். இதுதான் ஆக்சுவலாக இருக்க வேண்டிய பார்வை. பட் நம்ம ஊரில் இருக்கிற பார்வை வேறு பார்வை. ஓகே, அது ஒவ்வொருத்தருடைய விருப்பம், அதை நான் மதிக்கிறேன். பட் இந்த பார்வை உங்களை வந்து டாலரில் இருக்கக்கூடிய ரிஸ்க்கை பார்க்க விடாமல் பண்ணிடுச்சுன்னா அது உங்களுக்கு நீங்கள் ஏற்படுத்திக்கிற மிகப்பெரிய அநீதி. ஏன்னு சொல்கிறேன். இப்போது உங்களுடைய தொழில் முறையில் நீங்கள் ஒரு எக்ஸ்போர்ட்டராக இருக்கலாம். உங்களுக்கு டாலரில் வருமானம் இருக்கலாம். அல்லது உங்களை சேர்ந்த உறவினர்கள் உற்றார் வெளிநாட்டில் வேலை பண்ணிவிட்டு அங்கேருந்து டாலரை அனுப்புகிறவங்களாக இருக்கலாம். இந்த டாலர் உள்ள வரதில் இருக்கக்கூடிய ஒரு மிக நுட்பமான தேவை என்ன? மதிப்பு உங்களுக்கு மேக்சிமம் கிடைக்கணும். கரெக்ட் தானே? ரெமிட்டன்ஸ் வருதுனாக்கா நல்ல மதிப்பு உங்களுக்கு கிடைக்கணும். அதுக்கு தானே இவ்வளோ பாடுபடுறீங்க. அல்லது அவங்க அங்கே பாடுபடுறாங்க. இப்போ நீங்கள் டாலர் எப்போவுமே ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கிட்டு இருந்தீங்கன்னாக்கா, ரூபாய் எப்போவுமே வீக்காக இருக்கும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தீங்கன்னாக்கா, டாலரில் என்ன நடக்குது வெளியில், அமெரிக்காவில் என்ன நடக்குது, மற்ற நாடுகளில் என்ன நடக்குதுங்கிறத நீங்கள் பார்க்க தவறிடக்கூடாது. அதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அதுதான் இங்கே சிக்கல். முக்கால்வாசி பேருக்கு என்ஆர்ஐஸ்கே கரன்சியில் டாலரில் வெளியில் என்ன நடக்குதுன்னு தெரியாது. டெய்லி ருப்பியோட வேல்யூ மட்டும் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த அணுகுமுறை இந்த காலகட்டத்துக்கு மிகவும் ஆபத்தானது. இன்ஃபேக்ட் பேராபத்தானது அப்படின்னு கூட நான் சொல்லுவேன். ஏன்னு சொல்கிறேன். ஜனவரி 1 இன்று வரை டாலர் வீக் ஆகிக்கிட்டே இருக்குது. உலக அளவில் டாலருடைய வீக்னஸ் பெரிய கவலையை கொடுத்துக்கிட்டு இருக்கு. ஒரு பக்கம் அமெரிக்க பங்குச்சந்தை பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்குது. இன்னொரு பக்கம் டாலர் பயங்கர வீக்காக இருக்குது. மூன்றாவதாக அமெரிக்காவினுடைய ட்ரெஷரி பில்ஸுக்கு டிமாண்ட் இல்லை, ஈல்டு ஏறிக்கிட்டே இருக்குது. ஸ்ட்ராங் ஈல்டு இருக்குது. இன்றைக்கி யூஎஸ் ட்ரெஷரி பில்லில் போய் நீங்கள் பணம் போட்டிங்கன்னா நல்ல ரிட்டர்ன் கிடைக்குது. இந்தியாவில் இருக்கக்கூடிய பேங்க்கில் இருக்கக்கூடிய சேவிங்ஸ் பேங்க் ரிட்டர்னோட யூஎஸ் ட்ரெஷரி பில் கிட்டத்தட்ட 2 மடங்கு கொடுக்குதுன்னா பார்த்துக்குங்க. இது அசாதாரணமான ஒரு சூழ்நிலை. இந்த சூழ்நிலையை நம்ம இக்னோரே பண்ண முடியாது. டாலர் ஜனவரி 1 இன்று வரை, அதாவது ஜூன் 30 வரை 11% இழந்திருக்கு அகெயின்ஸ்ட் அ பேஸ்கெட் ஆஃப் கரன்சி. ஸோ மற்ற கரன்சி எல்லாம் அப்ரிஷியேட் ஆகிக்கிட்டே இருக்கு. இது சில நாடுகளில் பெரிய பொருளாதார சிக்கலை உருவாக்க போகுது. உதாரணத்துக்கு ஜப்பானில் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தாங்கன்னாக்கா, என் கேரி ட்ரேட்னு ஒன்று பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க வந்து கடன் வாங்கி அந்த பணத்தை மற்ற நாடுகளில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. ரைட்? இப்போ டாலர் இவ்வளோ மதிப்பை இழக்கும்போது அவங்களுக்கு இது ஒரு சிக்கலை ஏற்படுத்துது. இந்த கேரி ட்ரேடை அவங்க அவசரமாக ரிவர்ஸ் பண்ண வேண்டிய ஒரு தேவை திடீர்னு வரப்போகுது. அவங்க இன்ட்ரெஸ்ட் ரேட்டை மறுபடியும் ஏற்றுறதுக்கு கூட ஒரு தேவை ஏற்படலாம். ஸோ டாலருடைய வீக்னஸ் குளோபல் எக்கானமியில் ஒரு பேனிக்கை கூட கிரியேட் பண்ணுன்றதான் இன்னைக்கு இருக்கக்கூடிய பேராபத்து. அமெரிக்கா டெஃபினட்டாக இதை கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. பட் ஏன் இது வரைக்கும் கண்ட்ரோல் பண்ணுறன்ற கேள்வியை இந்த இடத்துல இந்த நேரத்தில் நம்ம எழுப்பி தான் ஆகணும். இதற்கான விடையை நீங்கள் தேடுங்க, கமெண்ட்ஸில் போடுங்க. உங்களுடைய கருத்து என்னங்கிறதையும் சொல்லுங்கள்.
பட் 11% டிப்ரிசியேஷன் இன் 6 months இஸ் அலார்மிங், சந்தேகமே இல்லை. இப்போ ரூபா ஒன்றுமே நடக்காத மாதிரி இருக்குல்ல, கிட்டத்தட்ட ரிலேட்டிவாக கம்மி. நம்ம ஊரில் ருப்பி அப்ரிசியேஷன் ரிலேட்டிவாக கம்மி. இன்ஃபேக்ட் ருப்பி பெருசாக அப்ரிஷியேட் கூட ஆகலைன்னு நான் சொல்லுவேன். நடுவில் கொஞ்சம் ரொம்ப கீழே போன டாலர் கொஞ்சம் ஏறி வந்திருக்கு, அவ்வளோதான். 90 கிட்ட போனோடனே 100க்கு போகும் நிறைய பேர் குதிச்சாங்க. பொருளாதார புரிதல் உள்ளவர்கள் உலகத்தில் என்ன நடக்குதுன்னு பார்த்துட்டு பேசுவாங்க, பேசணும். அப்படி பேசுகிறவங்க எதை பார்க்கணும்னு நான் சொல்கிறேன் இன்றைக்கி. நீங்கள் உண்மையிலேயே உலக பொருளாதாரத்தையும் இந்திய பொருளாதாரத்தையும் இணைத்து பார்த்து ஒரு புரிதலை வளர்த்துக்கொள்ள விரும்பினால் நீங்கள் என்ன பேசணுங்கிறத நான் இப்போ சொல்கிறேன். ஃபஸ்ட்டு, இந்தியன் எக்ஸ்போர்ட்டர்ஸுக்கு இன்றைக்கி இருக்கக்கூடிய டாலருடைய வீக்கஸ் ஒரு மிகப்பெரிய ரிஸ்க் அப்படின்னு நான் சொல்லுவேன். எவ்வளவு தான் ஆர்பிஐ ருப்பியினுடைய மதிப்பை இதே இடத்துல மெயின்டைன் பண்ணுவாங்க, ரூபாயினுடைய மதிப்பை இன்றைக்கி இந்த இடத்துல மெயின்டைன் பண்ணுறது ரிசர்வ் பேங்க், சந்தேகமே வேண்டாம் உங்களுக்கு. அவங்க டாலர் வாங்கிட்டு இருப்பாங்க, நடுவில் டாலர் 90 ரூபா போனப்போ விற்றாங்க இல்லையா, இப்போ வாங்கிட்டு இருப்பாங்க. ஸோ ரிசர்வ் பேங்க் தான் இன்றைக்கி ருப்பியை ஆர்டிஃபிஷியலாக இந்த இடத்துல மெயின்டைன் பண்ணுறாங்க. ரிசர்வ் பேங்க் விட்டாங்கன்னா டாலர் மதிப்பு இழக்கும். அப்போது வெளிநாட்டில் சம்பாதிச்சுட்டு இப்போ ரெமிட் பண்ண வேணாம், அப்போ ரெமிட் பண்ணலான்னு யோசிக்கிறவங்க இதை புரிஞ்சுக்கிட்டு வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் ரெமிட் பண்ணணும். அங்கேயே பணத்தை வச்சுக்கிட்டு இருந்தாங்கன்னா அது சிக்கல். ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட், எக்ஸ்போர்ட்டர்ஸ் டிப்ரிசியேஷனை வந்து அவங்க காஸ்டிங்கில் எடுத்துக்காம அப்ரிசியேஷனையும் கொஞ்சம் காஸ்டிங்கில் எடுத்துக்கணும். அப்போ தான் அவங்களுக்கு சேஃப்டி. இல்லைனா அவங்க லாபம் திடீர்னு குறைஞ்சிடும். ஏன்னா நிறைய எக்ஸ்போர்ட் வந்து குறைந்த லாபத்தில் நடக்கிறது. ஸோ இது வந்து ஒரு பெரிய எக்கனாமிக் கிரைசிஸாக திடீர்னு வெடிச்சதுனாக்கா ஒரே குவார்ட்டரில் ஒரு வருஷத்துடைய லாபத்தை இழந்து அதுக்கு மேலேயும் கூட இழக்க வாய்ப்புகள் இருக்கு. இதெல்லாம் தவிர்க்கப்பட வேண்டியது. அதே போல் இன்னைக்கு வெளிநாட்டில் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க டாலருடைய வீக்னஸை அவங்களுடைய ரிட்டர்ன்ஸில் ஃபேக்டர் பண்ணணும். இப்போ இந்தியாவில் வெளிநாட்டிலேருந்து எஃப்ஐஐ இன்வெஸ்ட் பண்ணும்போது ரூபாயினுடைய டிப்ரிசியேஷனை கனெக்ட் பண்ணுற மாதிரி இன்னைக்கு அமெரிக்கன் டாலரில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க, டாலர் அசெட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க டாலருடைய டிப்ரிசியேஷனை கணக்கு பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை இந்த ஆண்டு உறுதியாக உருவாகி இருக்கு. இதை நீங்கள் வந்து மறுக்கவோ மறைக்கவோ தவிர்க்கவோ முடியாது. எத்தனை பேர் இதை உங்கள் கணக்கில் எடுத்திருக்கீங்க? ஸோ நான் ஐடி ஸ்டாக்கை கண்மூடித்தனமாக வாங்குவேன், ஃபார்மா ஸ்டாக்கை கண்மூடித்தனமாக வாங்குவேன், இதெல்லாம் எக்ஸ்போர்ட்டிங் கம்பெனி, என்னைக்காக இருந்தாலும் வந்து எனக்கு வந்து பயங்கர யோகம் அடிக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா யூ ஆர் சேட்லி மிஸ்டேக்கன். இன்றைக்கி இந்தியன் டொமஸ்டிக் எக்கானமி சார்ந்து இயங்கக்கூடிய நிறுவனங்கள் எக்ஸ்போர்ட் எக்கானமியை சார்ந்து இயங்கக்கூடிய நிறுவனங்களோட எனி டே பெட்டர் இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன் நான் உறுதியாக சொல்லுவேன். தே ஆர் ஸ்ட்ராங்கர் அண்ட் மோர் ஸ்டேபிள். மேபி வளர்ச்சி குறைவாக இருக்கலாம், லாப வளர்ச்சி இப்போ கொஞ்சம் மந்தமாக இருக்கலாம், பட் ஸ்டெபிலிட்டி வெரி குட். இதனால தான் உங்களுக்கு இந்தியன் ஆட்டோ கம்பெனிஸினுடைய மதிப்பு அதிகம் குறைய மாட்டேங்குது, எஃப்எம்சிஜி கம்பெனியுடைய பிஇ அதிகம் சுருங்க மாட்டேங்குது, இன்னும் ஸ்லோவாக தான் இறங்குது. அதுக்கான காரணம் இந்த ஸ்டெபிலிட்டி தான். எக்ஸ்போர்ட், அதுவும் அமெரிக்கா ஃபேஸிங் பிஸ்னஸஸ்க்கு இந்த ஸ்டெபிலிட்டி குறைஞ்சிக்கிட்டு வருது, மேலும் குறையக்கூடுங்கிறத நீங்கள் இன்னைக்கு உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் கால்குலேஷனில் ஃபேக்டர் பண்ணி இருக்கீங்களா? இந்த கொஸ்டினுக்கு நீங்கள் ஆன்சரை நிச்சயமாக தேடித்தான் ஆகணும். ஸோ டாலர் வீக்காக இருக்கு, இந்தியன் கரன்சியோட அது இன்னும் அதிகம் வீக் ஆகலை. அதுக்கு காரணம் ரிசர்வ் பேங்க். ரிசர்வ் பேங்க் இந்தியன் எக்கானமியையும் இந்தியன் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸையும் கொஞ்சம் காப்பாற்றணும்னு நினைக்கிறாங்க. ஒரு அளவுக்கு மேலே ரிசர்வ் பேங்க்கால் கூட இதையெல்லாம் காப்பாற்ற முடியாது. குளோபல் ஈவெண்ட் நடந்துச்சுன்னா இங்கே நிச்சயமாக டாலர் மதிப்பை இழக்கும். அப்படிப்பட்ட ஈவெண்ட்டுக்கான சாத்தியக்கூறுகள் அதிகரித்து கொண்டே வருகின்றன. இதுக்கு இடையில தான் அமெரிக்கா வந்து உலக அளவில் போய் இவ்வளவு சர்ச்சைகளையும் பொருளாதார சிக்கல்களையும் உருவாக்கி கொண்டு வருகிறார்கள். எப்போ உங்கள் எக்ஸ்சேஞ்ச் ரேட் வீக்காக இருக்கோ அந்த நேரத்தில் நீங்கள் வந்து பொருளாதாரத்தை ஸ்ட்ரெங்தன் பண்ணோம். ஆனால் அமெரிக்கா வந்து இப்போது ஜியோ பாலிடிக்ஸ் பண்ணிட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. பொருளாதாரத்தின் மேலே அவங்களுடைய நாட்டம் போதுமான அளவு இல்லை என்பது என்னுடைய கருத்து. ஸோ எப்போ இதெல்லாம் அவங்க சீக்கிரம் சரி பண்ணிவிட்டு அவங்க ஸ்டெபிலிட்டியை டாலரில் கொண்டு வர போகிறாங்கன்றது இன்றைக்கி $1 மில்லியன் கொஸ்டின். அந்த $1 மில்லியன் கொஸ்டினுக்கு $1 மில்லியன் ஆன்சரை அமெரிக்கா எப்போ தேட போகுதுங்கிறத பொறுத்து தான் பார்க்கணும். பட் இடைப்பட்ட காலத்தில் ரூபாய் எப்போவுமே டிப்ரிஷியேட் ஆகும், டாலர்னா எப்போவுமே ஸ்ட்ராங் தான் அப்படின்ற அந்த ஒரு கண்மூடித்தனமான அறிவுபூர்வமற்ற நம்பிக்கையை நீங்கள் உடைக்க வேண்டும். உடைச்சிட்டு உலகத்தில் என்ன நடக்குது, டாலருக்கு மற்ற கரன்சியோட என்ன நடக்குது, அது இந்தியாவுக்கு வருமா, இந்தியாவில் நடக்கக்கூடிய பொருளாதார ஸ்டெபிலிட்டி இந்தியன் ருப்பியை உயர்த்துமா அல்லது மேலும் விழவிடாமல் செய்யுமா, இதெல்லாம் நீங்கள் இப்போ ஃபார்ம் பண்ண வேண்டிய ஒப்பீனியன்ஸ். இந்த ஒப்பீனியனை ஃபார்ம் பண்ணால் தான் உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்லேயும் உங்களுடைய ரெகுலர் லைஃப்லையும், ஏன்னா அங்கேருந்து பணம் வருதில்ல, அதெல்லாம் சரியாக கொண்டு வந்து உங்களை நீங்கள் சரியான பாதையில் வைத்துக் கொள்ள முடியும். அந்த சரியான பாதையில் இணைந்து பயணிப்போம். முதலீட்டு களம் உங்கள் களம். நன்றி.